சின்ன வயசில் நான் டிவியில் ஒரு சில ஆட் பார்த்துருக்கேன், எனக்கு மறந்து போச்சு. உங்கள் அழகின் ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடலிங் பண்ணுற லேடிக்கிட்ட மைக்கை கொண்டு போவாங்க. அவங்க வந்து என்னோட அழகின் ரகசியம் இந்த ஆயில், நீம் ஆயில், கோகனட் ஆயில் அப்படின்னு சொல்லி அப்படியே அதாவது சோப்பாக மாற்றுவாங்க. அதாவது மூஞ்சில் அப்ளை பண்ணுற க்ரீம் மாதிரி காட்டுவாங்க. இப்போ இதே மாதிரி சினிமா நடிகர்கிட்ட கேட்குறாங்க, ரைட் ஓகே, ஏதோ அவங்க அழகாக இருக்காங்க எப்படி. ஃபார் எக்ஸாம்பிள், வெரி குட் எக்ஸாம்பிள், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இருக்கார் இல்லையா, அவருக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே இளமையாக இருக்காப்புல, எப்போ பார்த்தாலும் அவர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கார். எப்படி இவ்வளோ இளமையின் ரகசியம்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பேட்டியில் ஒரு நிமிஷம் கேளுங்களேன். இந்த பேட்டியில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. ஸ்வீட் சாப்பிட்றேன், களி சாப்பிட்றேன், ஆயில் ஃபுட்டெல்லாம் நிறைய சாப்பிட்றது இல்லை. ஹோட்டல் ஃபுட் ஆல்மோஸ்ட் அவர் டோட்டலி அவாய்ட். ரொம்ப சிம்பிள் ஃபுட் இருக்காங்க. அண்ட் எல்லாத்த விட என்னன்னா, திங்க் பாசிட்டிவ். 4 பேர் நல்லா இருக்கணும் நம்ம நினைச்சாலே அது வந்து அப்படியே தட் வில் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அண்ட் யுவர் லுக்ஸ். இப்போ கவனிச்சிங்க இல்லையா? எவ்வளவோ பேர் நான் இதை செஞ்சேன் இதை சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. மனுஷன் இவரும் கரெக்டாக தான் சொன்னார். சொல்லிட்டு கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறார் பார்த்தீங்களா, பாசிட்டிவிட்டி. ஏன் அவர் நினச்சா இதை சாப்பிட்டேன்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். இதை செஞ்சேன், இவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணேன், நான் மட்டும் தங்க பஸ்பம் சாப்பிட்டேன் அப்படிலாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் யதார்த்தமாக பேசிட்டு கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறாரு, பாசிட்டிவிட்டி. 4 பேருக்கு நல்லது பண்ண நினைங்க. நீங்கள் அந்த ஒரு கான்செப்டை மட்டும் விட்டுறீங்க. அவர் சொன்ன கடைசி களி சாப்பிட்ற வரைக்கும் நானும் களி தான் சாப்பிடுவேன்னு சொல்லி சாப்பிட்றீங்களே. பேசிக்காக கர்நாடகாவில் நீங்கள் காலையில் எந்த கடைக்கு போனாலும் களி கிடைக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ஊரில் எப்படி இட்லி கிடைக்குதோ அது கிடைக்கும். ஸோ அதனால் ஹி காட் அடாப்டட். சின்ன வயசுலேருந்து அப்படி வந்ததுனால அவர் சாப்பிட்றாரு. ஓகே, இப்போ நம்மளும் ரொம்ப வருஷமாக களியெல்லாம் சாப்பிட்டோம். இப்போ பிரச்சனை களியோடு முடிக்கக்கூடாது. அவர் கடைசியாக சொன்ன கான்செப்ட் இவ்வளோ அழகின் ரகசியத்துக்கு பின்னாடி நான் ஏற்கனவே என்னோட பழைய வீடியோவில் பேசியிருக்கேன். வெறும் சுகர் சாப்பிட்றனால சக்கரை நோய் வர்றது கிடையாது. அவர் அதை தான் சொல்ல வர்றாரு. ஸோ ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு அவர் ஸ்வீட்ஸ் தான் சாப்பிடுவேன்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சாப்பிட்றேன், நல்லா ஸ்வீட் சாப்பிட்றேன். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு அக்காட்ட பேட்டி எடுக்கிறாங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டான். அவங்க சுடுதண்ணி கொடுப்பேன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனால் அது வந்து நான் பெருசாக பேசலை. ஆனால் இதில் வேல்யூ இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு கடைசியில், பாசிட்டிவிட்டி, திங்க் பாசிட்டிவ்லி, 4 பேருக்கு நல்லது பண்ணுங்கள். அந்த விஷயத்தவே நம்ம மறந்துட்டோம். நீங்கள் உள்ள 1000 வன்மம் அதோட இருந்துட்டு அகோனி அதெல்லாம் வச்சுக்கிட்டு இதை சாப்பிட்டா சரியாயிருமா இதை சாப்பிட்டா சரியாயிருமா அப்படிங்கிற விட எதையுமே சாப்பிடாமல் இருந்தால் கூட நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டாலும் ஆரோக்கியமாக இருப்பீங்க. எப்போ அப்படின்னா மைண்டு. ஸோ உள்ளே நிறைய கோவம், எப்போவுமே ஒரு மாதிரி ஹை டெம்பர்டாக இருக்கிறத விட்டுட்டு ரிலாக்ஸ்டாக நீங்கள் இருந்தாலே என்ன சாப்பிட்டாலும் உங்கள் உடம்புக்கு சேரும், என்ன சாப்பிட்டாலும் நோய் வராது, நீங்கள் இன்னும் இளமையாக இருப்பீங்க. இதை ஒரு ஹெல்த் அவேர்னஸ் டிப்ஸாக வச்சுக்கோங்க. மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.